அருண், இந்த மசாஜ் சென்டர்லாம் நீ போவியா? மசாஜ் சென்டரா? நானா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டப்ப நமக்கு எதுக்கு அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கெல்லாம் போக மாட்டேன் கவிதா, நீ வேற ஏன்? சரி, எதுக்கு இதை கேட்ட? அது ஒரு நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இங்க வந்து மசாஜ் சென்டருக்கு போன நிறைய ஆண்கள்ல வந்து அவங்களுக்கே தெரியாம ஆபாசமா வீடியோ எடுத்து பணப்பறிப்புல ஒரு கும்பல் ஈடுபட்டிருக்கு. அதுதான் வந்து இப்போ அதிர்ச்சியான ஒரு சம்பவம். இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலம் சில்சார் மாவட்டத்தில் லவ்லி ஸ்பா அப்படிங்கிற ஒரு மசாஜ் சென்டர் வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. அங்க வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்கிறதா வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. சரி, உடனே போலீஸார் வந்து அவங்களோட அண்டர் கவர் ஆபரேஷனை கையில் எடுக்கிறாங்க. போய் ரைடு போறாங்க. போகும்போது அந்த மசாஜ் சென்டர்ல போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அதிர்ச்சியூட்டுற பல விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. ஏன்னா அந்த ஸ்பால வந்து மசாஜ்ன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஆபாச வீடியோக்களும் அப்புறம் விபச்சாரமும் அங்க நடக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு. அந்த மசாஜ் சென்டர்ல இருந்து 28 பெண்களை வந்து கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு. என்னன்னா, இந்த மசாஜ் சென்டருக்கு வருவாங்கல்ல ஆண்கள், அதாவது சுற்றுலாக்கு வருவாங்கல்ல அசாமுக்கு, அந்த ஆண்கள், அப்புறம் வந்து உள்ளூர்ல இருக்கிற ஆண்கள், இவங்க எல்லாம் வந்து ஆசை வார்த்தை பேசி வலை வீசி அந்த மசாஜ் சென்டருக்கு வர வச்சிடுறாங்க. அதாவது அந்த மசாஜ் சென்டருக்கு போற ஆண்களுக்கே தெரியாம ஆபாசமா அவங்கள வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த வீடியோவை அவங்களுக்கு சென்ட் பண்ணி, இப்போ நீங்க வந்து பணம் தரல அப்படின்னு சொன்னா நான் வந்து இதை வந்து உங்க குடும்பத்தாருக்கோ இல்லைன்னா வந்து சோசியல் மீடியாலோ நான் வந்து இதை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. நிறைய ஆண்கள் கிட்ட இந்த மாதிரி அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ அந்த மசாஜ் சென்டருக்கு சீல் வச்சுட்டாங்க. ஆனா இன்னும் அதுக்கு பின்னாடி இன்னும் யாரெல்லாம் பெரிய தலைகள் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருந்து யாரெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் இதுல ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் வந்து இன்னும் தெரிய வரல. அதுக்கு தனிப்படையா வச்சு வந்து போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. அந்த ஸ்பா சென்டரோட ஓனரை வந்து போலீசார் வந்து தேடிட்டு வராங்க. அவர் தலைமறைவாயிட்டாரு. தனிப்படை போலீஸ் அமைச்சு தேடிட்டு வராங்க. இப்போதைக்கு அந்த 28 பெண்களை கைது பண்ணியிருக்காங்க. இதனாலதான் இவ்வளோ பெரிய உண்மைகள்லாம் வெளியே வந்திருக்கு. புரியுது. அதாவது இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாக இருக்கும்ல, அதனாலேயே அவங்க வந்து இந்த மாதிரி சம்பவங்களை வந்து வெளியில் சொல்ல பயப்படுவாங்க. அதனால தான் இந்த கும்பல் இத்தனை வருஷமாக நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க, லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்காங்க. சீக்கிரமாக இந்த கும்பல் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இப்போ தெரியுதா கவிதா, நான் ஏன் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா அவங்க த்ரெட்டன் பண்ணால் கூட என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சரியா? அதாவது இருக்கிறவங்க கிட்ட தானே அருண் த்ரெட்டன் பண்ணுவாங்க, நீ ஏன் பயப்படுற? அதனால நானும் அந்த இடத்துக்குலாம் போக மாட்டேன். எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகேவா? சரி கவிதா, இதோட கடையை சாத்திட்டு நாங்கள் கிளம்புற மக்களே. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா.